வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா தி 7 டெட்லி சீன்ஸ் சீசன் 2 எபிசோட் 16 எ ஹாரிஃபையிங் கன்ஃபெஷன்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரிஸுக்கு முன்னாடி நீ ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருப்போம் அண்ட் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். மறக்காம போய் நம்ம சேனலில் இருக்கிற மீதி அனிமேஸையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமே சீரிஸோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. சரி வளவனு பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஊர் முழுக்க ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி எல்லாமே கீழே வந்துட்டு இருக்குது. ஸோ ஆக்சுவலி அது வயசில் ஒரு பேட்டில் ஃபீல்ட் நடக்க போகுது, அதனால எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோஸ் முதற்கொண்டு எல்லாருமே அந்த நோட்டீஸ் படிச்சிருப்பாங்க. அன்னைக்கு ராத்திரியே பார்த்தீங்கன்னா எஸ்கனோட டீமுமே சரக்கு டெலிவரி பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு நீ திரும்ப வந்து என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிட்டே இருக்கும்போது அந்த விஷயத்தை என்னாலே நம்ப முடியல, இருந்தாலுமே நான் திரும்ப வந்ததுக்கு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நீங்கள் எலைன் பேசிட்டே இருக்கிறா. எனக்கு கிங் இப்போல்லாம் டிஎன் பற்றி ரொம்பவே கவலைப்படுறியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிங்கோட மனசுக்குள்ள இருக்கிறத அப்படி எலைன்னு சொல்லிட்டு இருக்கிறா. அடா அப்படியெல்லாம் இல்லை, ஃபர்ஸ்ட் நீ எப்படி அதை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கிங் கேட்டுட்டு இருக்கும்போது ஃபேரிஸ் நம்மளுக்கு மற்றவங்களோட மனசில் என்ன இருக்குன்னு தெரியுமில்ல, இது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி நான் ஒரு உண்மையான ஃபேரி கிங் இல்லை, எனக்கு இன்னும் ரெக்க கூட முளைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிட்டு இருக்கிறான். உங்களுக்கு ரெக்கையெல்லாம் கூட முளைக்குமா அப்படின்னு பேன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான். எஸ்கனர் இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் போக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் கேட்டுட்டு இருக்கிறா. இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு டெலிவரி பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா டிஎன் மற்றவங்க ரெண்டு பேருமே வயசில் பேட்டில் ஃபீல்டு கணக்காக போயிட்டு இருக்காங்க. எதுக்காக நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நீ ஒன்று என்ன பார்த்துருக்கிற ஒன்று வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோன் பேசிட்டே இருக்கும்போது நீ சோலுக்காகவும் டெலாவுக்காகவும் வந்திருக்கிறேன், நான் உன்னோட நல்லதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு டீன் பேசிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல அவங்க வயசுக்கு போகும்போது ஏகப்பட்ட ஒரு மேஸ் மாதிரி இருக்குது, அதாவது புதிராக இருக்குது. அந்த புதிரை இவங்க தாண்டி போனால் தான் இவங்களுக்கு அந்த வயசல் போட்டியிலே கிடைக்கும். ஸோ என் பொண்ணு பையனை காப்பதற்கு இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு மெட்ரோனை இறங்கி இங்கே களத்தில் இறங்கிட்டாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தாண்டி போகிறதுக்கு ரொம்பவே டைம் வரும், அதனால நான் என்னோட எர்த் பவரை பயன்படுத்தி இங்கே இருக்கிற எல்லா பாறையுமே நான் மண்ணாக்கி உள்ளே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவன் அங்கே இருக்கிற எல்லா மேசையுமே மண்ணாக்கிட்டு இருக்கிறா. மண்ணா போன எல்லா சிவருமே பார்த்தீங்கன்னா திரும்ப அப்படியே ரீஜெனரேட் ஆகி மறுபடியும் சிவராக கிரியேட் ஆயிடுச்சு. ஐயோ மற்றவன் உன்னோட சக்தியவே எதிர்த்து நிற்கிற அளவுக்கு இங்கே யாருக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா நம்மளோட சிவரை தான் உடைக்க முடியாது. நான் ஜம்ப் பண்ணி அந்த இடத்துல மேசை எங்கே இருக்குதுன்னு தாண்டி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம டிஎன் பறந்துக்கு போயிட்டே இருக்கும்போது மேலே ஒரு தடுப்பு சுவர் மாதிரி வந்து டிஎனோட தலையை வீங்கி வந்துருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம தப்பான வழியில் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன், நம்ம இனிமேல் தான் போயாகணும் அப்படின்னு இங்கே மெட்ரோனை பேசிகிட்டே இருக்கும்போது அடேங்கப்பா இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் வருவாங்களாட்டு இருக்குது, என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஸோனியை பேசிகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் மற்றொன்று டிஎன் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி போயிட்டே இருக்கிறாங்க. ஐயோ பெரிய பாறை தோறுசே அப்படின்னு டிஎன் போயிட்டே இருக்கிறா. ஆக்சுவலி அது இவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கூழாங்கல் மாதிரி தான் இருக்குது. ஐயோ மற்றவனை எனக்கு வேறு நல்லா பசிக்குது அப்படின்னு டிஎன் பேசிக்கிட்டே இருக்கும்போது மற்றவன் அதெல்லாமே கேட்காம தன்னோட பையனும் பொண்ணும் அந்த இடத்துல ஓடி போகிற மாதிரி இருக்குது. சொல்லிட்டுலாம் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவன் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறா. இங்கே பார்த்தியா எனக்கு செமையான ஒரு மீட் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசிவரியில் அங்கே இருக்கிற ஒரு பாறை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா. மற்றவனா எங்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் கேட்கும்போது மற்றவனா அதே செகண்டில் அப்படியே காணாமல் போயிட்டா. நல்லா பசி எடுக்கிறதுனால டிஎன் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஆனால் திடீர்னு அதுக்கு ஏதோ பண்ணி வாசம் மாதிரி அடிக்குது. கண்ணை திறந்து பார்த்தது தெரியுது டிஎனுக்கு முன்னாடி இங்கே ஹாக் தான் நின்றுட்டு இருக்கா. நல்லா அழகாக கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிற பண்ணி தயவு செஞ்சு என் வயிற்றுக்குள்ளே போயிடுறியா, ஏன்னா எனக்கு ரொம்பவே பசிக்குது, என் பசி நீ போக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் கேட்டுட்டு இருக்கிறா. எனது உன்னோட பசி நான் போக்கணுமா, நான் உன் வயிற்றுக்குள்ள போகணுமா அப்படின்னா நீ என்ன சாப்பிட போறியா, அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஹாக் வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும்போது வாயில் எடுத்து போட போயிட்டு ஹாக்கையுமே. ஸோ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத்தும் பேசிகிட்டே இருக்கிறேன். நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் கேட்கும்போது நான் தான் லியோனஸ் கிங்டமோட பிரின்சஸ், என் பேர் தான் எலிசபெத் அண்ட் 7 டெட்லி சீன்ஸில் நான் உங்கள் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. அண்ட் இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து பழசெல்லாமே மறந்துட்டீங்க, அதனால தான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து சிக்கியிருக்கிறீங்க. ஸோ உங்களை காப்பதற்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. எனது நீ நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இடத்துல டிஎன் கேட்கும்போது ஆமாம் நீங்களும் நானும் ஏற்கனவே ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்கிறா. பட் இருந்தாலுமே மனசுக்குள்ள என்னால் நம்ப முடியாது, அதனால் நான் இங்கிருந்து கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கீனியை தூக்கிட்டு அவள் பார்த்தீங்கன்னா முன்னாடி போய்கிட்டே இருக்கிறா. ஸோ என்னை ஃபாலோ பண்ணி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக தயவு செஞ்சு ரெண்டு பேருமே நான் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்பவே கோபத்தோட பேசிட்டு போகிறா. ஐயோ எலிசபெத் இவ வேறு ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறா. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஹாக் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க திரும்பியுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் கேமில் தாங்க இருக்கிறோம், நாங்கள் ஒன்றும் உங்களை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாக் பேசிட்டு இருக்குது. அப்படின்னா நீங்களே முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் அனுப்பிச்சு விட்டுறா. நம்ம எந்த வழியை போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாதை சூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு புதக்குழியில் விழுந்து ஏதோ ஒரு பெரிய முள்ளாக இருக்கிற இடத்துல விழுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த இடத்துல யாராவது காப்பாற்றுக்கு அப்படின்னு எலிசபெத் கத்தும் போது இந்த இடத்துல டிஎன் வந்து காப்பாற்றிட்டா. எங்களை காப்பாற்றனுக்கு ரொம்பவே நன்றி டிஎன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஹாக்கு ஒரு சூப்பரான ஃபீஸ்டே கிடச்சிருச்சு. ஏன்னா அந்த இடத்துல நிறைய பழங்கள் இருக்கிற செடியை பார்த்துட்டா அடேங்கப்பா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்குது. ஆனால் டிஎனுக்கு செமையாக பசிக்குதில்ல, இருந்தாலுமே மனுஷங்களை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவன் அந்த இடத்துல சாப்பிடாம போயிட்டா. ஸோ மனுஷங்களை நான் எப்பவுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆற்றுல விழுந்துட்டா. எனது இந்த ஆறு ரொம்பவே ஆழமாக இருக்க மாட்டேங்குது, மனுஷங்க யாராவது வந்தால் இங்கே கண்டிப்பாக சிக்கிக்குவாங்கல அப்படின்னு
அப்படின்னு டிஎன் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவளோட காலில் ஏதோ ஒரு அட்டை மாதிரி ஏற்றி இருக்குது. இதை பார்த்து நம்ம டிஎனுக்கு செம்ம பயம். ஏன்னா இவளுக்கு தான் பூச்சிங்கனாலே பயம். இதை பார்த்து எலிசபெத் டிஎனை காப்பாற்றுறதுக்காக அவளே தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டா. டிஎனை தொல்லை பண்ணுற வேலையெல்லாம் இனிமேல் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா அட்டையுமே பார்த்தீங்கன்னா இங்கே எலிசபெத் மேலேயே விட்டாலுமே அதை எல்லாத்தையுமே தூக்கி போட்டு இங்கே ஒரு வழியாக டிஎனை காப்பாற்றிட்டா. நீ எதுக்காக என்ன காப்பாற்றின? தண்ணிக்குள்ளே குதிச்சு நீ என்ன காப்பாற்றிருக்கிற அப்படின்னா நான் உனக்கு அந்த அளவுக்கு முக்கியமாக அப்படின்னு டிஎன் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஆமாம் நீங்களும் எனக்கு முக்கியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. அதே சமயத்தில் இங்கே ஹாக் ஏகப்பட்ட பழங்களை கூட்டிகிட்டு வந்துருக்குது. ஸோ இது எல்லாமே உனக்காக எலிசபெத்தாக பொறுக்கி வச்சா தெரியுமா? நான் உனக்காக ஜஸ்ட் தூக்கிட்டு தான் வந்து அப்படின்னு ஹாக் சொல்லிட்டு இருக்கிறா. ரொம்பவே நன்றி லியோனஸ் கிங்டமோட பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஎன் வைக்கப்பட்டு பேசிகிட்டே இருக்கிறா. அதே சமயத்தில் அடேங்கப்பா எனக்காக சாப்பிட்றதுக்கு ஒரு பண்ணி ஒரு மனுஷியாண்டு அது மட்டும் ஒரு ஜெயின் கிளாந்து ஒருத்தி இருக்கிறாள் அப்படின்னு மெலியதாஸ் பேசிட்டு இருக்கிறா. மெலியதாஸ் நீங்கள் ஒரு வழி இங்கே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. மெலியதாஸ் அதெல்லாம் யார் மரியாதை எங்களோட ஏவுபெயின் ஃபாரஸ்ட் வந்து வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏகப்பட்ட மெலியதாஸ் பேசிகிட்டே இருக்கும்போது ஹாக் உனக்கு இது புரிஞ்சுதா? நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட்டில் அன்றைக்கி ஒரு விபத்தை செஞ்சுச்சுமே அதே மாதிரி தான் இங்கே ஏகப்பட்ட மிருகங்கள் இருக்குதாட்டு இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படியாவது சமாளிச்சாக்கணுமே அப்படின்னு எலிசபெத் பேசிகிட்டே இருக்கும்போது அப்படின்னு சரி மெலியதாஸ் உனக்கு எலிசபெத் கிட்ட எந்த பார்ட் ரொம்பவே பிடிச்சது? பின்னாடி பிடிக்குமா செஸ்ட் பிடிக்குமா எதை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹாக் பேசிகிட்டே இருக்குது. ஹாக் எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் கத்திட்டே இருக்கிறா. எனக்கு லிவரு கிட்னி எதுவாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் சொல்லிட்டு இருக்கிறான். ஆட பாவீங்களா இது ஏற்கனவே எல்லாமே ஒரிஜினல் மிருகம் மட்டும் இருக்குது அப்படின்னா ஒரிஜினல் மெலியதாஸ் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். அவனை பார்த்து தான் இந்த மிருகம் எல்லாமே அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். நம்ம எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசிட்டே இருக்கும்போது ஏன் நீ தான் எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இங்கே எலிசபெத் கத்திட்டே இருக்கிறாங்க. இல்லை என்னால் முடியாது ஏன்னா என்னை காப்பாற்றுறது முதல்ல மெலியதாஸ் தான். என்னால் மெலியதாஸ் அடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த இடத்துல நிறைய டூப்ளிகேட் மெலியதாஸ் இருக்கிறாங்கல்ல அந்த மெலியதாஸை ஒரு இடி அண்ட் அது மட்டும் ஒரு சூறாவளியை கிளப்பி விட்டுருச்சு. யாருன்னு பார்த்தா அந்த இடத்துல கில்தண்டர் ஹாஸ்டர் 2 பேருமே வந்துட்டாங்க. ஒரு வழியாக நீங்கள் 2 பேருமே வந்துட்டீங்களா? ஸோ என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கில்தண்டர் ஹாஸ்டர் கிட்ட டிஎன் பேசிட்டு இருக்காங்க. டிஎன் நிஜமான நீ 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே மறந்துட்டியா அப்படின்னா போட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டருக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது. சரி நீங்கள் எப்படி பிரிஞ்சு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கேட்கும்போது ஸோ நாங்கள் எல்லாருமே முன்னாடி வந்துட்டு இருந்தோம். ஆனால் ஏகப்பட்ட பாதைகளை எங்களுக்கு பிரிச்சதுனால தான் நாங்கள் தனித்தனி பாதையில் போக வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் உங்களோட வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டர் பேசிகிட்டே இருக்குது. அண்ட் மண்ணுக்குள்ள வந்து ஏதோ ஒரு மிருகம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹாஸ்டருக்கு அடிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அவனுமே பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே குத்தி அமுச்சு விட்டுட்டான். ஸோ ஏன் மூக்குக்கு நல்லாவே தெரியும் பாது அப்படின்னா அது கீழே தான் எங்கேயோ இருக்காட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் நல்லாவே மோந்து பார்க்குது. மோந்து பார்த்து அடுத்த செகண்டே நம்ம ஹாக்கோட மூஞ்சியில் அது ஒட்டிக்கிச்சு. அண்ட் நம்ம ஹாக்குக்கும் வந்து அந்த மிருகத்தையுமே சாப்பிட்டுருச்சு. அதனால் இங்கே ஹாக்குமே அந்த மிருகம் மாதிரி மாறிச்சு. ஹாக் என்னாச்சு நீ இப்படி மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் கேட்கும்போது ஆக்சுவலி என்னோட பவரே அதுதான். நான் எந்த ஒரு மிருகத்தை சாப்பிட்றனோ அந்த மிருகத்தோட பவர் எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் சொல்லிட்டே இருக்கிறா. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க நீ இப்படியே இருக்க போகிற கன்றாவியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் பேசிகிட்டே இருக்கிறா. கவலைப்படாதீங்கப்பா எனக்கு பின்னாடி போக வேண்டியது கரெக்டாக போனால் நான் திரும்பவும் பண்ணியா மாறிடுறேன் அப்படின்னு ஹாக் பேசிகிட்டே இருக்குது. அதே சமயத்தில் கில்தண்டர் இது என்ன மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ இது வந்து ஒரு சாண்ட் க்ரௌலரு. இது மோஸ்ட்டாக டெசர்ட்டில் தான் இருக்கப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே சின்னதாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது குட்டியாக இருக்கனால இப்படி இருக்குது. இதுவே இது பெருசாச்சுன்னா எர்த்து க்ரௌலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பார்க்குறக்கே பெரிய டைனோசர் மாதிரி இருக்கும். டைரன் டிராகன் எல்லாமே தோற்று போயிடும். அதோட வயிறு அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கில்தண்டர் பேசிட்டே இருக்கான். ஆனால் பயப்படாதீங்க அது லட்சத்தில் ஒருத்தனை தான் வந்து அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கில்தண்டர் பேசிட்டே இருக்கும்போது அந்த பெரிய எர்த் க்ரௌலர் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடிச்சு முழுகிற மாதிரி இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் அங்கே இன்னொரு நைட் மாதிரி இருக்கிறாங்க. அந்த நைட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த எர்த் க்ரௌலர் அடிக்க போயிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே போட்டு அடிச்சு தள்ளிட்டு இருக்குது. ஸோ அதே சமயத்தில் நம்ம 7 டிவிஷன்ஸில் இருக்கிற டிஎன்ஏ எலிசபெத் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனாலுமே நம்ம டிஎன் நமக்கு இடியனை வச்சு அடிக்கும்போது அதை அப்படியே வலிக்கிட்டு போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ஹாக்குமே தன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக ஏற்கனவே ஒரு மிருகத்தை சாப்பிட்ருப்பல அந்த மிருகத்தோட பவர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹாக் வந்துருச்சு. என்னால் மண்ணுக்குள்ளே நல்லாவே நீந்திட்டு போக முடியுதுப்பா, அதாவது குளிப்பறிச்சிட்டு போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசிட்டே இருக்குது. ஸோ கில்தண்டரோட பவர் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஏகப்பட்ட இடியை குண்டிட்டு வந்து இறக்குறதுனால அந்த மிருகத்துக்கு எதுவுமே ஆகலை. அந்த மிருகம் நல்லா வளவளன்னு இருக்கிறதுனால நல்லாவே இடி இறங்கிச்சு. ஸோ இந்த சமயத்தில் தான் நான் கரெக்டாக அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மிருகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உறைஞ்சி போயிடுச்சு. என்னென்னு பார்த்தா அந்த இடத்துல கொஃபின் ஃப்ரீஸ் அப்படி யாரோ ஏதோ ஒரு பவர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் அது நல்லா ஸ்லைமியாக இருக்கிறதுனால என்னோட மேஜிக் பவர் எல்லாமே நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் பேசிட்டு இருக்கிறான். நீ யாராது அப்படின்னு சொல்லிட்டு கில்தண்டர் கேட்டுட்டு இருக்கும்போது அவன் எதுவுமே பேசாமல் அவன் பாட்டு கிளம்பிட்டான். 7 டெட்லி சின்ஸில் இருக்கிறவங்க மட்டும் இந்த பைசல் ஃபெஸ்டிவலில் வந்து கலந்துக்கிறதுக்காக வரல. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு சோல்ஜருமே பார்த்தீங்கன்னா இந்த பைசல் பேட்டில் ஃபெஸ்டிவலில் வந்து கலந்துட்டு இருக்காங்க. ஸோ இதே இடத்துல ஏகப்பட்ட எர்த்துக்களோட அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்துல ஏகப்பட்ட சோல்ஜர்ஸுமே சமாளிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தை. மெலிதாசமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த எர்த்க்ளோட அடிச்சு போட்டுட்டு அதில் இருக்கிற கறி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராகன் நான் அழிச்சிருக்கேன்னு தெரியுமா, இதெல்லாம் எனக்கு ஒரு ஜுஜுபி, நான் சாப்பிட்றதுக்காக தான் இதெல்லாமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம ஒரிஜினல் மெலிதாஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்கே எலிசபெத்துக்கு யாரோ குரல் பேசுகிற மாதிரி இருக்குது. மெலிதாஸ் நீங்கள் அங்கே தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் பேசிகிட்டே இருக்கிறா. அண்ட் இந்த பக்கம் மெலிதாஸுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே எலிசபெத் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்டி உனக்கு அங்கே யார் இருக்கிறாங்க, எனக்கு அங்கே யாருமே தெரியல, எந்த சத்தமே கேட்கல அப்படின்னு டிஎன் பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு நல்லாவே கேட்குது மெலிதாஸ் நீங்கள் அங்கே தானே இருக்கிறீங்க. ஸோ நான் கூடி சீக்கிரம் இங்கே வந்து சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா.
கொஞ்ச நேரம் பொறுமையாக எலிசபெத், நானும் உனக்கு கூடிய சீக்கிரம் வந்து அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலிதா சொல்லிட்டே இருக்கிறான். ஏப்பா உனக்கு நிஜமாலும் பேசுறது ஏதாவது கேட்குதா என்ன? எனக்கு பேசுறது ஒன்றுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தர் பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல கேவலமாக இருக்கிற அந்த மீட்டையே அருமையாக சமைச்சு வச்சிருக்கிறாங்க யாரோ. வாவ், இது என்னது, இங்கே அர்த்தராலேயே சாப்பிட முடியாது, இப்போ ஏற்பட்ட அருமையான சாப்பாடு யார் இங்கே சமைச்சு வச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னடா பேசிட்டு இருக்கிறேன், நான் போர் ஹேட்டில் ஒரு செஃப்பாக இருக்கிறேன், உனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலிதாஸ் பேசிகிட்டே இருக்கிறா. கேப்டன், சாப்பாடு சரியில்லைன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் திரும்ப சமைச்சு கொடுத்துருப்பேன்ல. ஸோ நான் திரும்ப உங்களை சந்திச்சிட்டேன் அப்படின்னு பேசும்போது, இவங்க ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சா என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அப்படியே சாவாங்க. அட்டிங்க அப்போ கேப்டன், போன தடவை விட நீங்கள் நல்லாவே அடிக்க கற்றுக்கிட்டீங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். ஆனால் இந்த அடியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஆம் ரெஸ்லிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சத்தி மட்டும் போதாது, என்னோட எஃபெக்டிவே நான் இந்த இடத்துல போட்டதுனால தான் என்னோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஸ்ட்ரென்த்துமே வேலை செஞ்சு நான் உங்களை ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஆம் ரெஸ்லிங்கில் நம்ம பேனுமே ஜெயிச்சிட்டான். ஆனுங்கப்பா, ஒரு வழியாக நீ ஜெயிச்சிட்டியா, சரி பரவாயில்ல வீடு அப்படிங்கிறாங்க. அண்ட் கேப்டன், நான் திரும்ப வந்துட்டேன், அது என்ன காரணம் உங்களுக்கே தெரியும்ல, நான் இலையின திரும்ப உயிரோட கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். ஓ அப்படியா, அப்படின்னா நீ காதலிக்கிற பொண்ணோட இங்கே உயிரோட வந்துட்டேன், அது ரொம்பவே நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் ரொம்பவே ஜாலியாக போயிட்டே இருக்கிறான். இல்லை, நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே நல்லதுக்கே இல்லை கேப்டன், ஏன்னா நான் உங்களை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறேன், ஏன்னா மனுஷருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேன் மனசு விட்டு மன்னிப்பு கேட்கும்போது, பரவாயில்ல விடு நண்பா, எல்லாமே நம்ம நண்பர்களுக்கு தானே, நம்ம போய் ஃபஸ்ட் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களை போய் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பேசிகிட்டே இருக்கும்போது, ஆனால் நீ ஏற்கனவே இளையனுக்கு பாதுகாக்கணும்ல, அதனால் போய் எலிசபெத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பேசிகிட்டே இருக்கிறான். கவலைப்படாதீங்க, என்னோட காதலியை காப்பாற்றுறதுக்காக ஒரு அப்ரண்டிஸ் ஓலிக் நைட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேரி கிங்குமே பாதுகாப்பு இருக்கிறான், அதனால் நம்ம டீம் அடையிறது மட்டும் நம்ம குறிக்கோளை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிவரு என்னதான் அடிச்சாலுமே ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்குதுல்ல, அதனால் இது என்னதான் அடிச்சாலுமே ரீஜெனரேட் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பவர் பூஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மெலிதாஸுமே பார்த்தீங்கன்னா தன்னோட பவரை வந்து ஹை லெவலில் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அண்ட் பேனுமே பார்த்தீங்கன்னா தன்னோட லுங்சாக்கை வச்சுக்கிட்டு சிவர் போட்டு அடிக்கடி நடிச்சிட்டு இருக்கிறான். எல்லாருமே சிவர் விட்டு தள்ளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் எல்லாருமே கத்துறா. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு எலிசபெத்துக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. ஸோ எலிசபெத்துக்கிட்ட ஏற்கனவே காடஸ் பவர் இருக்கும்ல, அங்கே ஏகப்பட்ட பேருக்கு காயப்பட்டிருக்கும், அந்த காடஸ் பவர் வச்சுக்கிட்டு எல்லாமே ஹீல் பண்ணிட்டே இருக்கிறா. ஸோ நம்ம டிஎனுக்கு இதை வச்சுக்கிட்டே மற்றவனோட குழந்தைங்களுக்கு குணப்படுத்த முடியுமே காயங்களை அப்படின்னு டிஎன் நினச்சிக்கிட்டே இருக்கிறா. அதே சமயத்தில் அந்த சிவர் உடஞ்சி ஏகப்பட்ட ஓட்டையவே வந்துருச்சு. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல இன்னொரு ஓட்டையை போட்டுட்டு மெலியதாஸ் இந்த இடத்துல வந்துட்டாங்க. மெலியதாஸ், மற்றவனும் அவளே இந்த சிவர் உடைக்க முடியல, ஆனால் நீ உடச்சிட்டு பாரு, நீ அந்தளவுக்கு சக்திசாலியா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் பேசிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் மெலியதாஸ், எப்படி நம்ம அந்த எண்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கில்தன் கேட்கும்போது, ஆக்சுவலி நம்ம எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு இங்கே மெலியதாஸ் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல சிவர் உடச்சிக்கிட்டு எல்லாருமே எண்டுக்கு வந்துட்டாங்க. முதற்கொண்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ ட்ரோல் சண்டை போடுறதுக்காக தயாராக இருக்கிறான். அதோட இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது.